கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா வாணிக்கு திருப்பி ஒரு லெட்டர் வருது. அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இவளுக்கு வந்துட்டு கோவம் வருது. எப்போ பார்த்தோன்னா என்ன லெட்டர் நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மேரிட் தான் திட்டா, யாராச்சும் லெட்டர்லாம் வந்து கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. இங்கே ஹீரோட மொத்த காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்து பார்த்து தன்னோட பேர குழந்தைக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் வந்துட்டு வாங்கி வச்சுட்டு இருக்காங்களே. கரெக்டாக அந்த இடத்துக்கு வாணி வரா. வாணி ரொம்ப நாள் கழிச்சிட்டு வரால. அப்போ வந்துட்டு ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்களும் வந்து நல்லா இருக்கமா, நீ எங்கே போனேன் இத்தனை நாள் ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு தோமனுக்குள்ள பிரச்சனை அந்த ப்ராப்ளமா இருந்துச்சு, வர முடியல அப்படின்னு சொல்லுவா. ஓகே இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வாணி கேட்கறா, இப்ப எல்லாமே ஓகேவா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இவங்க வந்து ஓகே இப்ப எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாய்பம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கா சாய்பம் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாய்பம் தான் வீட்டுல இருக்கிறத வந்துட்டு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியாதாங்கும் போது எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, அவன் எங்க போனா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் கரெக்டாக ஹீரோயின் வந்து குழந்தைக்கு அப்படியே பால் கொடுத்தே வந்து தூங்குவாளா. அப்போ ஹீரோ வந்து போறான். ஹீரோயின் வந்து ரொம்ப டயர்டாகி தூங்கி இருப்பா. இவன் என்ன பண்ணுவானா பால் பாட்டில் எடுத்து வச்சுட்டு குழந்தைய வந்துட்டு கொஞ்ச ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இவ எப்பவுமே வந்து குழந்தை ஹீரோ கிட்ட கொடுக்கவே மாட்டால. ஸோ வந்துட்டு இதான் நல்ல டைம் சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டு வெளியே ஃப்ளவர் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கார்டனுக்கு கழிச்சிட்டு போறான் குழந்தைய. அதுக்கப்புறம் இங்க பேட் தான் காட்டுறாங்க. பேட் அந்த லெட்டர் எடுத்து பாக்குறான். இந்த பேட் வந்து அந்த லெட்டர் வந்துருக்கும்ல பாய்சன் தான் இருக்குன்னு. ஸோ அதை வந்துட்டு பிரிச்சு பார்க்கறத வந்துட்டு இந்த தூரத்துல இருந்து அந்த பபிங்கிற வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. குழந்தைய வச்சுட்டு கார்டன்ல வந்துட்டு சன்லைட் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருப்பானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அறக்க பறக்க ஒடியாடுறா, என் குழந்தை காணும்னு சொல்லிட்டு ஒடியாருவா. ஹீரோட கையில இருக்கிறத பார்த்துட்டு ஓ இவர் தான் எடுத்துட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. இங்க ஹீரோ வந்து குழந்தை கூட வந்து பயங்கரமா ஜெல்லாகி அப்படியே கொஞ்சிட்டு இருப்பானா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படியே பார்த்துட்டு ரசிச்சு சிரிச்சுட்டு தான் இருக்கா. ஹீரோ என்ன பண்றான்னா அங்க இருக்க ஃபிளவர் அங்க குயில் சத்தம் எல்லாத்தையுமே வந்துட்டு லிசன் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வந்துட்டு பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எதார்த்தமா திரும்பி பார்ப்பான். இந்த ஹீரோயின் வந்துடுறத பாத்துருவானா. பாரு உங்க அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன வெளியே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, வெளியே ரொம்ப ஹாட்டா இருக்கு, குழந்தைய கொடுங்க நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்க பாப்பா. அதெல்லாம் பார்த்தேன், கொஞ்ச நேரம் கூட அப்பா கூட விளையாட விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை என் கூட இருக்கதான் ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் குழந்தைய வச்சுட்டு இருக்கான். சரி போதும், நான் குழந்தை அப்படியே அழுக ஆரம்பிக்குமா, பாரு நீ இந்த மாதிரி ஆஷா பேசினாதான் குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருப்பான். கொடுக்க மாட்டான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு வம்படியா என்னோட குழந்தை சோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவான் சார் என்ன ஜலசான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா குழந்தைய வாங்கிட்டு போயிடுவா. இது அப்படியே ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க அபிங்கிற வந்து நோட் பண்ணியிருப்பான். அவன் என்ன பண்றான் நீட்டு போய் சொல்றான், அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, இது கை பேட்டு கிட்ட தான் இருக்குது, பேட்டு சர்க்கு இன்னும் யாரு வச்சா அப்படிங்கறதெல்லாம் தெரியல, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு கொஞ்சம் பயம் வருது. ஐயோ நம்ம என்ன பண்றது, சரி நான் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை பத்தி எதுவும் வெளியே பேச வேணும்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் அந்த விஷ பாட்டில் இருக்குல்ல, ஐ மீன் மருந்துல வந்து விஷம் வந்திருக்கும்ல, ஸோ அதையே பார்த்துட்டு இருக்கான். அதை பத்தி ஸ்டடிஸ் பண்ற அந்த மருந்து வந்துட்டு எப்படி வந்திருக்கும் அதை பத்தி எல்லாம் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு நிறைய போய் கொடுக்குறான். இந்த மருந்தை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு அதுக்கப்புறமே கொடுக்குறான். இந்த மாதிரி அப்பாவோட மெடிசன்ல இந்த மாதிரி ஸ்லோ பாய்சன் வந்துட்டு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுமே நிறைய வந்து ஷாக்கா பாக்குறாங்க. ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அது நம்ம யார் கொடுத்துருப்பா, நம்ம வீட்டுல ஒருத்தவங்க தான் கண்டிப்பா இந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு சமக்கம் வருது. அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் மருந்து இருக்குல்ல, ஸோ அதையுமே கொடுக்குறான். இல்லை தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்ப இந்த வேலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பயே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு கிளம்புறான். பேட் வந்துட்டு போருங்க, நம்ம வந்துட்டு பொறுமையா வந்து விசாரிப்போம் போது எப்படி பொறுமையா விசாரிக்கிறது, நான் இப்பயே போறேன் வீட்டுக்கு போறேன், இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து அந்த கார்டன்ல உட்காந்துட்டு ஹீரோயின் வந்து குழந்தைய பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு கதை புக் படிச்சுட்டு இருப்பானா. அப்போ வந்து கேட்பான், உனக்கு ஸ்டோரி புக் படிக்கிறதுலாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின் சொல்லுவான், அந்த பாருங்க உங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம ஆஃபீஸ்க்கு போங்க. இவன் ஆஃபீஸ்க்கே போயிருக்க மாட்டான், இங்கே தான் வீட்டில தான் இருப்பான். அப்போ வந்துட்டு கேட்பான், ஏன் நான் ஆஃபீஸ்க்கு தான் போய் ஆகணுமா, நான் ஒன்னையும் குழந்தையும் நல்லா பார்த்துப்பேனே, பேட் கூட பார்த்துட்டு இருந்தான், ஆனா அப்பெல்லாம் நீ எதுவுமே சொல்லவே இல்லையும் போது பேட் வந்துட்டு அதை டியூட்டியா ஒன்றும் செய்யல, நீங்க டியூட்டியா அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டியா செஞ்சீங்கன்னா பேட் அப்படி செய்யல அப்படின்னு சொல்லுவா. சின்சியரா தான் சொல்லும் போது ஹீரோக்கு லைட்டா கோவம் வரும். ஆமாம்மா பேட் ரொம்ப நல்லவன் தான், நான் தான் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்பான், என்ன நீ என்ன பேட் என்ன விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா கேட்டுருவான். ஹீரோனுக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். என்ன சொல்ல வரீங்க, நான் நீ கேட்டதுக்கு நான் ஆன்சர் சொன்னேன், பேட் வந்துட்டு நல்லா பாத்துக்கிட்டாரு, ஏன்னா அப்ப பாத்துருப்பேன் வில்லேஜ்ல சின்சியரா இருந்தாரு, அது மட்டும் தான் சொன்னேன், நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எந்திரிப்பா. ஹீரோ வந்துட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது, நானும் தான் உன்னை பாத்துக்கிறேன், ஆனா உனக்கு என் மேல எந்த கன்சர்னுமே ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயின் வந்து நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்றான். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க வந்து டியூட்டியா செய்றீங்க, இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எடுத்து செய்றீங்கன்னு சொல்லிட்டு போறா. ஆனா ஹீரோ அந்த மாதிரி பாக்கல, லவ்வோட தான் பாக்குறான். ஆனா இவனும் புரிஞ்சுக்கல.
ஸோ வந்துட்டு சைபம் நீ எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ, எதுக்கு இங்க இருந்து ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின் வந்து கேட்க மாட்டா, குழந்தைய தூக்கிட்டு போயிடுவா. இங்க பாத்தீங்கன்னா நீடாக்கு வந்து பயமா இருக்கும். அண்ணன் வந்து கண்டுபிடிச்சிட்டான், நம்ம தான் விஷம் வச்சு கண்டுபிடிச்சா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தனியா புலம்பிட்டு இருப்பான். அங்க இருக்க மேலாம் பாத்துட்டு இருக்காங்க இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் சித்திட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் சித்திக்கு ஷாக்கா இருக்கும், என்னது விஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம வீட்டுல ஒருத்தவங்க தான் வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுல வந்துட்டு வேலை பாக்குறவங்க மொத்தம் ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே உட்காந்து கேக்குறாங்க. அப்போ வந்துட்டு அந்த இடத்துல நீடாவே உட்கார வச்சிருக்காங்க. அப்போ வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த டேப்லெட் வந்துட்டு அப்பாவோட மெடிசனா இருந்திருக்கு, இதை யார் வந்துட்டு பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நரேன் வந்து கேட்கறான். இதை பார்த்துட்டு ரின்னு இருக்கால, இந்த டேப்லெட் நல்லாவே தெரியுமே, இதைதான் டெய்லி வந்துட்டு ஃபுட்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவா. என்னது நீ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறியா, யார் உனக்கு இதை சஜஷன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது நார்மலா இந்த மெடிசன் வந்துட்டு வீட்டுல இருந்தது தானே, ஸோ இதை கொடுக்கணும்னு தானே சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி கொடுக்குற மெடிசன்ல தானே பாய்சன் கலந்துருப்பாங்க, இதை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு அவளுக்கு தெரியாதுல்ல, இதை நான் தான் டெய்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்படி கேட்டோன்னுமே அங்க இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லுவாங்க, சிதி சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த மெடிசன்ல வந்து பாய்சன் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீடா வந்துட்டு இதான் சாக்கே, இந்த பழி அப்படியே ரின் மேல போட்டுலான்னு சொல்லிட்டு, அப்போ நீ எங்க அப்பாவுக்கு வந்து விஷம் வச்சு சாவடிக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். டக்குன்னு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு பயமே இல்லை, அவ மேல அப்படியே பழிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கூட தானே இருந்தா அவ மேல டக்குன்னு பழிய போடலாம்னு நினைச்சிட்டு அவளை அடிக்க ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கவங்க எல்லாருமே ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணி இவளை வந்து அழைச்சிட்டு போறாங்க. அப்ப நரேன் வந்து கேக்குறான், இந்த மாதிரி இது வந்துட்டு வேஷம், அவளுக்கு தெரிய வாய்ப்பு கூட இல்ல, அவளை வந்து நான் வந்து கெஸ் தான் பண்ணும், யாரும் வந்துட்டு அவ தான் பண்ணிருப்பான்னு கன்ஃபார்மே பண்ணலாம், நீ எப்படி பண்ண, அவ வந்து ஒரு க்ளோஸ் தானே அப்படிங்கும் போது, அவதான் சொன்னால அவ இந்த மருந்தை பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவ அந்த மருந்தை பாத்திருக்கான்னு சொன்னேன், ஆனா அவளுக்கு வந்துட்டு இந்த பாய்சன் இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் கிடையாது, எனக்கு எங்க அப்பா மேல அக்கறை இருக்கு, அவ எப்படி எங்க அப்பாக்கு இந்த வந்து விஷத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டு போறா. இவனுக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு, இவனுக்கு சம்மந்தமே இல்லாம இப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு நரேனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு எப்போதும் போல கார்டன்ல உட்காந்துட்டு இருப்பாளா. அப்ப வந்துட்டு ஹீரோ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இதான் உனக்காக ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன், உனக்கு அந்த இன்டீரியர் டிசைன்லாம் எப்படி வேணும்னு செலக்ட் பண்ணு, உனக்கோ பாப்பாக்கோ பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொடுப்பாங்களா. ஹீரோயின் கேட்பா, எனக்கா நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. என்ன நீ முடிவே பண்ணிட்டீங்களா, நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. அப்ப கரெக்டா ஹீரோ வந்துட்டு அங்க வந்து நிப்பான். அப்ப வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க, ஏன் நீங்க தானே இருக்க போற, குழந்தைய பார்த்துட்டு இங்க தானே இருக்க போற, என்னோட கிராண்ட் சைல்டு தானே, குழந்தைக்கு அம்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே போது, ஆமா குழந்தைக்கு அப்பா அம்மா இம்பார்ட்டன்ட், ஆனா அம்மாவுக்கு வந்துட்டு எந்த அளவுக்குமே அப்பான்னு ஒருத்தவங்க இருந்ததும் கிடையாது, அம்மா மேல யாருக்கும் ஃபீலிங்ஸுமே கிடையாது, நான் எப்படி இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆனா நான் இருப்பேன், என் குழந்தைக்காக இருப்பேன், குழந்தைக்கு வந்துட்டு அம்மா பாசமும் முக்கியம், அப்பா பாசமும் முக்கியம், சோ நான் இங்க ஒரு ஜனமா மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் வாணி மூலியமா தெரிஞ்சு போச்சு, ஹீரோ வீட்டுல தான் இந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளுக்காக ரூம்லாம் வந்து ரெடி பண்றாங்களாம். சோ ஹீரோயின் வந்து மகாராணி மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படி வந்து இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டு இருக்கான். இவளுக்கா கோவம் வருது, அவ எப்படி சந்தோஷமா இருக்கலாம், நான் சொல்றேன் இதை நீ கண்டிப்பா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நரேன் வந்து ரொம்ப சோகமா இருப்பான். நரேன் மேல வந்து பழிய போடுறால. சோகமா இருக்கும் போது நரேன் வந்து கேட்பான், இங்க பாரு, நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, உன்னால அப்பா கண்டிப்பா பாய்சன் வந்துட்டு கொடுத்துருக்க முடியாது, அதுல யாரு கலந்தானே எங்களுக்கு இன்னும் தெரியல, ஆனா நீ காரணமே கிடையாது, இதை நினைச்சே ஃபீல் பண்றது போது இவ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நம்ம இத்தனை வருஷமா இங்க இருக்கிறோம், அது இல்லாம நீரக்கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருந்திருப்போம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்க பாரு நான் உன்னை நம்புறேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத, அவ அடிச்சது உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு அந்த இடத்துக்கு காயத்துக்கு மருந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய சொல்றான், நான் உன்னை நம்புறேன், உனக்கு புரியுதில்ல, இந்த வீட்டுக்கு உன்னோட தேவை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றான். எனக்கு நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தா இந்த காலத்துறைகளை வந்து சேர்ந்திருக்கும், இப்போதைக்கு இது மட்டும் தான் சொல்லியிருக்கான். அப்படியே வந்து தோல்ல வந்து சாட்சி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளுக்கு வந்துட்டு இங்க இருக்கவே அவ்வளவா கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா. ஸோ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் போய் அப்பாவை போய் பார்க்க போறேன், நான் என்னோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன், என் குழந்தைய கூட நான் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு வேணாம் அங்க போவேன்னா, அங்க நீடா இருக்கா, அவ திருப்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டானா எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும், நான் உன்னை பத்தி வரி பண்றேன், இப்போதைக்கு போவேனாங்கும் போது ஹீரோயின் சொல்றா, அப்படியே என்னை பத்தி வரி பண்ற அப்படின்னா எனக்கு இதுவுமே கஷ்டமா இருக்கு, எங்க அப்பா எங்க ஃபேமிலியை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஸ்டபனா நிக்கிறா. அந்த பாரு நான் உன்னை அழைச்சிட்டு போற மாதிரி இல்ல, அங்க நீடா இருக்கா, ஒன்னே என் குழந்தைய ஏதாச்சும் பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு இவனுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு பயம் வருது. அப்போ நீ வரி பண்ற அப்படின்னா இது நீ தான் கன்சல்ட் பண்ணும், நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், இது நீ கன்சல்ட் பண்ணவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறான். இவன் சைவம் கூப்பிடறா, ஆனா வந்துட்டு கோச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இங்க ஏதாவது காட்டுறாங்க, இவங்களுக்கு ரொம்ப நூனு கஷ்டமா இருக்கு, அவங்களோட சொந்தக்கார பொண்ணு தானே அப்படின்னு. சோ அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏன் ஒன்னும் டல்லா இருக்க, ஒழுங்கா வெளியே வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நூனுக்கும் ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைய தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு குழந்தைய வந்துட்டு பாத்துட்டு இருப்பாளா. அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஹீரோ வரான். இப்ப என்ன நீ உங்க அப்பா பார்க்க போகணும், உனக்கு அங்க போகணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி போகலாம், நம்ம வந்து சேஃபா போயிட்டு சேஃபா வந்துடலாம் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றான். இதை கேட்டுமே ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுது. அப்படியா நம்ம போறோமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ரொம்பவே தேங்க்ஸ், நீ பொய் சொல்லல, என்ன உண்மையில அழைச்சு தானே போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஏன் பொய் சொல்ல
போறேன், உண்மையிலேயே அழைச்சிட்டு தான் போறோம், குழந்தையோட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், உனக்கு என்ன ஆசையா இருந்தாலும் ஓப்பனா கேளு, ஓப்பனா சொல்லு, நான் வந்து செய்யறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அப்படியே உன் மனசுக்குள்ளேயே போட்டு போச்சுக்கிட்டே இருக்கணும் அவசியமே கிடையாது, நீ ஓப்பனா சொல்றதுக்கு தான் நான் இந்த வீட்டுல இருக்கேன், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இது வந்துட்டு ஓகே ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாளா. இப்ப கூட பாரு எதுவுமே ஓப்பனா வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றான். நீ வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்து மறைச்சிட்டு இருக்க, ஏன் உன் ஃபீலிங்ஸ் கூட வெளியே காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவ வந்துட்டு ஹீரோ வந்து லவ் பண்றா, பிடிக்கும் அப்படின்ட்டு பிடிக்கும் பிடிக்காது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாள். ஸோ அதான் கேட்குறான், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறது நீ ஓப்பனா சொல்லு, அப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியும் உனக்கு வந்து என்ன பிடிக்கும் உண்டு, ஆனா நீ வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறாதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நான் சொன்னேன் நான் உன்னை பிடிக்கும் உண்டு, ஜஸ்ட் ஏதோ ஹெல்ப் பண்றா தேங்க்ஸ் சொன்னேன் அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆனா மனசுல ஃபுல்லாவே ஹீரோ வந்து பிடிச்சிருக்கு, ஆனா வெளியே பேச வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான். நீ போய் தானே சொல்றேன்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் கையெல்லாம் பிடிச்சிட்டு விளையாடுற மாதிரி வரும்போது கரெக்டா அந்த இடத்துல அவங்க அம்மா வந்துடுறாங்க. இந்த மாதிரி கம்பெனில வந்து தீ பிடிச்சிடுச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி கிளம்பி போறாங்க, அவங்க 2 பேரும் போறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஐயோ என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கால அந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த அபிங்கிற வந்துட்டு பாஞ்சு உள்ளார வரான். நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைதான் வச்சுட்டு இருந்திருப்பா, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் பயந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மேடு வருவாங்களா, ஸோ அவங்ககிட்ட குழந்தைய கொடுத்துட்டு குழந்தைய தூங்க வைங்க, நான் போய் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறக்கு ஃபோன் பண்ண போறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வரான். ஹீரோ வந்து பார்த்தா ஒரு சின்ன ஃபயர் தான் போல, இதுவுமே வந்துட்டு டியா சைடு தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸ் ரூம்ல மட்டும் தான் கொஞ்சம் ஃபைலை வந்து கொளுத்தி விட்டுருப்பாங்க. அப்புறம் ஓ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆல்ரெடி எல்லா காப்பியுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேஷுவலா உட்காரான். அவங்க அம்மாக்கு வந்துட்டு ஏமா இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு ஏமா கால் பண்ணி கூப்பிட்டேன், நாங்களாம் பதறி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஹீரோயின் கால் வருது. என்ன ஆச்சு, கம்பெனிக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல, நீங்க சேஃபா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். இது ஹீரோக்கு ரொம்ப இனிமையா இருக்குது. அது வந்து நம்மளை பத்தி வரி பண்றாருன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு லைன்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது லைன்ல இருக்கேன், நீ பேசுறது நல்லாவே தெளிவா புரியுது, ரொம்ப வரி பண்றையோ என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உங்களை நினைச்சிட்டு ஒன்றும் கிடையாது, கம்பெனி எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல, அங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, காய் தான் சொல்றாங்க, அசிஸ்டன்ட் தான் சொல்றாங்க, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கும் போது அவங்க நல்லா இருக்காங்க, ஆனா உண்மையை சொல்லு நீ என்னைய தானே கேட்ட, நான் எப்படி இருக்கேன் தானே கேட்டேன், அப்ப நீ என்னை பத்தி வரி பண்ற, அப்போ உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு அதானே, உண்மையை ஒத்துப்பியா மாட்டேங்கும் போது ஹலோ நான் என்ன பேச வரேன், நீங்க என்ன பேசுறீங்க, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் போய் குழந்தைய பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மேடு வராங்க. நான் குழந்தைய ரூம்ல படுக்க வச்சிருந்தேமா, குழந்தைய காணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிசீவர் அப்படியே வச்சுட்டு ஓடுவாளா. இங்க இது வந்துட்டு ஹீரோ காலை விழுந்துரும். என்ன ஆச்சு குழந்தைக்கு என்ன ஆச்சு சைவம் சொல்லிட்டு அவன் வந்து கத்துவான். அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாலாம் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்புவாங்க. இங்கே பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாவே தேடுவாங்க, குழந்தைய வந்துட்டு எங்க போனான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. இந்த ஆள் என்ன பண்ணுவானா அழகா கூடையோட குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுவான். ஹீரோயின் வந்துட்டு குழந்தை எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் வீடியோமே வந்து பாத்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மீட் வருவாங்க, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குமே தெரியல. இந்த ஆள் வந்துட்டு சாரி உங்க அப்பா பண்ணதுக்கு நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு இந்த ஆள் வந்து தூக்கிட்டு போறான். ஹீரோனா உட்காந்து கதறி கதறி அழுறா, என்னோட குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல, என் குழந்தை வேணும் வேணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். இங்க பாத்தீங்கன்னா அரேனதா காட்டும், என்கிட்ட வந்துட்டு பேட் வந்து சொல்றாங்க, பாரு நீ எதை நினைச்சு கவலைப்படாத, எனக்கு தெரியும் உனக்கு தெரியாம தான் அந்த மெசேஜ் நீ கொடுத்துருப்பேன்ட்டு, இப்பயும் சொல்றேன் நான் வந்துட்டு இது கண்டுபிடிப்பேன், உனக்கு வந்துட்டு நீதி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க வந்து காரோட டிரைவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஹீரோயின் குழந்தை வந்துட்டு காணாம போச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்துட்டு நீட்டா கேட்கறா, ஆமா அவ குழந்தை வந்து இதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது, அவ குழந்தை அவளை வீடு தூரமா தான் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இவளா வந்து சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததுமே கேட்கறாங்க, ஏமா நீ குழந்தைய வந்து பத்திரமா பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு அழுக வருது, இல்ல நான் தூங்க வைக்கதான் சொன்னேன், நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ண தான் வந்தேன், ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்துட்டு என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க, நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. இது இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோ வந்துட்டு அழுகாத, நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஆக்கு, குழந்தைய வந்து நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போறான், எங்கேயும் உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல, ஸோ என்ன பண்ணாலும் அவன் கிளம்பி தேடுறதுக்கு போறான். அதுக்கப்புறம் இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா இவங்க ஒரு அம்மா தானே. ஸோ கையை பிடிச்சிக்கிட்டு சரி வரி பண்ணாத பாத்துக்கலாம் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவளுக்கு ஆறுலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தை ஸ்ட்ரைட்டா இவன் எங்க எடுத்து போய் கொடுக்குறான்னா வாணிக்கிட்டு தான் கொடுக்குறான். இந்த மாதிரி என்னோட பாஸ் தான் கொடுக்க சொன்னாங்க, நீடா வந்துட்டு இந்த குழந்தைய நீ பாத்துக்கணும் போது என்னடா விட்டா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவீங்க போல, இந்த மாதிரி குழந்தையெல்லாம் காட்சிட்டு வந்து கொடுக்குறீங்க, நான் ஏதாச்சும் கேஸ்ல உள்ளார போயிட்டேன்னு சொல்லிட்டு பயப்படுறான். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு கேட்கறான், என் குழந்தை கடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் ஃபேமிலியுமே வந்துடுறாங்க. கேட்கறான், இனிமே கிடைக்கல அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ப்ளீஸ் எப்படியாச்சும் கண்டுபிடிங்க, எங்கேயாச்சும் என் குழந்தை போய் தேடி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு என் குழந்தை இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா.
அங்க வந்து ரின்னை வந்துட்டு இவளுக்கு துணையா வந்துட்டு வச்சுட்டு போறாங்க. நீ வரி பண்ணாத திருப்பி திருப்பி தேடி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே திருப்பி குழந்தைய வந்து தேட போறாங்க. ஹீரோ என்ன பண்றானா, கஷ்டப்படாத, நான் எப்படியாச்சும் குழந்தைய வந்துட்டு கண்டுபிடிச்சிருவேன், நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ அழுதுகிட்டே இருக்கலாம். இவ அழுகிறதுக்கு இவளுக்கு வந்துட்டு ஃபீவர் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இவ குழந்தைய வந்து பார்த்துட்டு, என்ன இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைகிட்ட போய் அழுகாது அழுகாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. குழந்தை அழுதுட்டு இருக்கு. அவங்க வீட்டுல ஒரு பேட் இருப்பாங்களா, அவங்க வந்து இந்த பாருமா டைப்பர் ரொம்ப ஈரமாயிடுச்சு, இந்த குழந்தைக்கு சாப்பாடு ஐ மீன் பால் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரிம்மா நாங்க அழைச்சிட்டு போறோம், சரி நான் போய் பாத்துக்கிறேமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இவளுதான் தெரியும்ல இங்க தானே ஹீரோயின் இருக்கான்னு சொல்லிட்டு சோ இங்க வரா. வந்த மாதிரி என்ன பார்த்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் சண்டைக்கு போறாளா. கரெக்டா ஹீரோ வந்து ஸ்டாப் பண்றான். ஏன் இங்க வந்த, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றான். நீ என்ன என்ன போன்னு சொல்ற, உனக்கு எவ்வளவு தைரியம், நீ எப்படி என்ன போன்னு சொல்வேன்னு சொல்லிட்டு நான் இங்கதான் வருவேன், அவகிட்ட நான் சண்டை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட போறா. அப்போ வந்துட்டு எல்லாருமே தடுக்குறாங்க. என்ன இங்க இருக்க, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி போன்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு என்னை வீட்டை விட்டே நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நீடா பார்த்து சொல்லிடுவான். நீடா அக்கா என்னது இந்த மாதிரி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு முடியாது நான் போக மாட்டேன், நீ வந்துட்டு அவளை லவ் பண்ண நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இங்க ரொம்ப ஃபீவரா இருக்கு. வந்து வளர ஆரம்பிச்சிட்டா தூக்கத்திலேயே வந்துட்டு என் குழந்தைங்க என் குழந்தைங்கன்னு. ஹீரோ என்ன சொல்றான்னா, கண்டிப்பா உன் குழந்தைய நான் கண்டுபிடிச்சிருவேன், நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு இருப்பானா. இதை வந்து வெட்டி பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு வாட்டியாச்சும் நீ என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கியா, அந்த மாதிரி பண்ணிருக்கியா, என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்து கெட்ட வார்த்தையில திட்டிட்டு நீ இன்னுமே அனுபவிப்ப, உனக்கு இன்னுமே வந்துட்டு ஹர்ட்ஃபுல்லா வந்து நடக்கும், இன்னுமே கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு கீழே போறா. கரெக்டா அந்த அப்படிங்கிற வந்துட்டு இவளை அழைச்சிட்டு போயிடறான். இவ கீழே வந்திருப்பாள. இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு நீ எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எங்க போனான்னு தெரியாது. இந்த அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான்னா இவளை அழைச்சிட்டு வந்துட்டு சரி வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான். இங்கே பாத்தீங்கன்னா இவங்க அப்பாட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவா. ரொம்ப வந்துட்டு பயம் வந்துடும் இவங்களுக்கு குழந்தைய வச்சுட்டு. அவங்க அப்பா வந்துட்டு ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, சரி இந்த குழந்தை எங்க இருக்கு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு எடுக்க போவாங்கல்ல. அப்போ வந்துட்டு மேட் வந்து சொல்லுவாங்க, ஒரு ஆள் வந்து கொடுத்தாருலமா, அவரே வந்து இந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்கும் போது நீ ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவான். அப்பா நான் இப்ப என்ன பண்றதுப்பா, அந்த குழந்தைய நான் என்ன பண்றது, இந்த குழந்தையிலேயே இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. இந்த குழந்தைய இவன் எடுத்துட்டு போயிட்டு நீராட்ட காட்டுவான். ஏற்கனவே வெறி பிடிச்சி கிடக்குறாள். இது வந்து குழந்தைய வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துலாமான்னு கேட்பானா. இல்ல கொடுக்க தேவையில்ல, இதை வச்சு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்குலாம் கால் வருது. வா என்ன பண்றா, ஃபோன் பண்ணி சொல்லிடுறான் இந்த குழந்தை நீட்டா கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் கால் பண்ணி சொல்லிடுறான். அந்த பக்கம் இவங்க ஃபேமிலிக்கும் ஹீரோயின் ஃபேமிலிக்கும் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து அழுவுறா. யார் நீட்டாவா என் குழந்தைய எடுத்துட்டு போனா, என் குழந்தைய ஏதாச்சும் பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு பயந்துட்டு அழுகுறா. ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா அதெல்லாம் பண்ண மாட்டா, நம்ம குழந்தைய வந்துட்டு கேர்ஃபுல்லா எடுத்துட்டு வந்துடலாம், வரி பண்ணாதவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. ஹீரோயின் நல்லா முடியல, ஏற்கனவே வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை, என் குழந்தை கடிச்சிடும் தானேங்கும் போது கண்டிப்பா கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஆறுதலா இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா இந்த மேடர் ஒருத்தன் இருக்கான அபி, அவன் போயிட்டு இந்த சாரை பாக்குறான். துண்ணை வந்து பாக்குறான். நீ எனக்கு என்ன பண்ணிருக்க, நான் உனக்கு ஒரு நேர்மையான வேலைக்காரனா இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறான். ஸ்டார்டிங்ல வீடியோ ஸ்டார்டிங்ல சித்தி வந்துட்டு ஓட பார்ப்பாங்க பாத்தீங்களா வீடை விட்டு. அப்போ எங்க கூட இன்னொரு மேடு வந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே தான் எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. அப்போ இந்த ஆள் சித்தியை மட்டும் அழைச்சிட்டு வந்துருவான். அந்த மேடை வந்து நீ பாத்துக்கையான்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணுவான்னா அந்த மேடை பிடிச்சி தள்ளும் போது அந்த மேடு பின்னாடி போய் விழுந்து கண்ணில் அடி போட்டுரும். இந்த மாதிரி தெரியாம என்னால ஒரு மேடு வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது அதுவும் தப்பு, நான் இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்வால்வ் ஆகவே மாட்டேன், நீ போ இந்த காசு தரேன் இதை எடுத்துட்டு எங்கேயாச்சும் ஓடி போ அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவனுக்கு செம கோவம் வந்துடும். உங்களுக்காக தானே இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிருப்பான். ஸோ அதுக்காக தான் இவன் எல்லா ரிவெஞ்சும் எடுக்கிறான். வானிக்கு லெட்ரு போறது எல்லாமே இவன் தான். அதுக்கப்புறம் இந்த பைத்தியம் என்ன பண்ணா, குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு ஒரு அவங்க வீட்டு பேக் சைட்லயே ஒரு ஆற்று இருக்கும், அந்த ஆற்றுக்கு பக்கத்துலயே உட்காந்து இருப்பேன். இங்கதான் உட்காந்துருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா. எல்லாரும் ஓடி வருவாங்க. இந்த மாதிரி பண்ணாது, குழந்தை எதுவுமே பண்ணாது, குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கொடுக்க முடியாது, இது குழந்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வந்துருவாங்க. இந்த மாதிரிடா இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, இங்க வா அம்மா நம்பும் போது நான் உன்னை நம்பவே மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன், என்னை யாருமே ட்ரூவா லவ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினும் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துருவாங்க. ஹீரோ எல்லாரும் வந்துருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் விட என் குழந்தைய கொடுத்துருக்கும் போது கொடுக்க மாட்டேன், என் கிட்ட வந்தாலும் அந்த குழந்தைய வந்து நான் சாகடிச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு குழந்தை வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ப்ளீஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கெஞ்சுவான். யாரும் என்னை வந்துட்டு எல்லாருமே ஹர்ட் பண்றீங்க, ஒருத்தன் கூட என்ன லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மாங்குன்னு எல்லாரும் நீடா தான் ஓடிட்டு இருக்காங்க. இன்னுமே இவளுக்கு என்னதான் வேணும்னு தெரியல. இந்த பாரு நீ வந்துட்டு எதுவுமே பண்ணாத, தப்பெல்லாம் ஏன் மேலதான், நீ ஹீரோயின்ட்ட வந்துட்டு குழந்தைய கொடுத்துரு, என்ன வேணா வந்துட்டு என்ன வேணா பண்ணிக்கோ, ஏன்னா எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிக்கிறான். ஒழுங்கு மத படிப்போ, எனக்கு வந்துட்டு இதே இடத்துல வந்துட்டு ஹீரோயின் வந்து சாகணும், அவளே கையை வந்து அறுத்துக்கணும், அவ பண்ணானா அவளுக்கு குழந்தை கிடைக்கும், ஒன்னு அவ இருக்கணும் இல்லைன்னா குழந்தை இருக்கணும், இதை செஞ்சானா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது எல்லாருக்குமே வந்துட்டு என்ன எப்படி சொல்றா அப்படின்ற மாதிரி இருக்கும். கத்தியை கீழே போட்டுட்டு குழந்தைய வந்துட்டு ஆத்துல போட்டுருன்னு சொல்லிட்டு இந்த கத்தியை வச்சு நீ ஹர்ட் பண்ணிக்கோ, கையை கட் பண்ணிக்கோன்னு சொல்றாளா. ஹீரோயின் வந்துட்டு எனக்கு குழந்தைதான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து கையை வந்து கட் பண்ண போறா. இதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் கைஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.